எங்க வீட்ல இருக்க இனியா அத பத்தின யோசனையில இருக்காங்க. தன்னுடைய அம்மாவுக்கு நெறைய கஷ்டத்த குடுத்துட்டோம். இப்போ வீட்ல அவங்க வந்து எல்லார்கிட்டயும் அசிங்கப்பட்டு நம்மளால நின்னுகிட்டு இருக்காங்கன்னு இப்படி பல வகைகள்ல இனியா அத பத்தின யோசனைகள்ல இருக்காங்க. தன்னுடைய அம்மாவுக்கு தன்னால இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சேன்னு நெனச்சு கலங்குற இனியா, பேசாம இந்த வீட்ட விட்டு போறது தான் நமக்கு நல்லது. எங்க அம்மாவுக்கும் அதுதான் நல்லதுன்னு இங்க தவறான முடிவையும் எடுக்குறாங்க. அதனால யாருக்கும் தெரியாம இங்க நைட் நேரத்துல கீழ எழுந்து உட்காந்து தன்னுடைய பேப்பர், பேனாவ எடுத்து அதுல வந்து லெட்டரையும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுமா. இனிமே இந்த வீட்டில் எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு உன்னைய தாத்தா பாட்டி அண்ணா அண்ணின்னு எல்லாரையும் விட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்னால் எதுவும் பிரச்சனை வந்து அதனால் நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது அதை என்னால் ஏற்றுக்க முடியலை, தாங்கிக்க முடியலை. என் மேலே நீ நிறைய நம்பிக்கை வச்சிருக்கம்மா. அந்த நம்பிக்கையை நான் கெடுத்துட்டேன். எத்தனை தடவை என்னால் நீ எல்லார்கிட்டையும் கை கட்டி நின்று சாரி கேட்குற. அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குமா. இனிமேல் இப்படி நடந்துக்க மாட்டேன்னு உங்ககிட்ட பல தடவை சொன்னாலும் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி கடைசியில் உனக்கு நான் பெரிய சிக்கலை தாம்மா ஏற்படுத்துகிறேன். கடைசி வரைக்கும் நீ எனக்கு ஒரு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்ட. அடுத்த ஜென்மம்னு இருந்தாலும் நான் உனக்கு மகளா பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அப்படி பிறந்தாலும் கூட உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னை மன்னிச்சிருமா. தாத்தா பாட்டி நல்லா பார்த்துக்கோ. அண்ணா அண்ணின்னு நான் எல்லாரையுமே மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி இங்கே வந்து அந்த லெட்டரில் எழுதி இங்கே பாக்கியா படுத்துருக்கிறதுக்கும் தலைமாட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டு அங்கேருந்து இனியா வந்து கிளம்பி போகிறாங்க வீட்டை விட்டு வெளியில். இங்கே காலையில் கிளம்புறாங்க. பாக்கியாவும் காலைல கிளம்பி இனியாவை தேடுறாங்க, காணோம். சரி அவள் குளிச்சிட்ருப்பா போல நினச்சிட்டு இங்கே பாக்கியா கீழே வராங்க. பாக்கியா கீழே வராங்க. வந்த பாக்கியா கிட்ட தாத்தா பாட்டி கேட்குறாங்க, அம்மா இனியா எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இனியா பக்கத்தில் தான் படுத்திருந்தா, அவள் உள்ளே குளிச்சிட்ருப்பா போல, அதை நான் கிளம்பி வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. சரிம்மா, இங்கே காஃபியெல்லாம் போட்டு இருக்கு, எல்லாம் உனக்கு முன்னாடியே கிளம்பி அமிர்தா பண்ணிட்டான்னு சொல்ல, என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் தூங்கியிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, பின்ன டயர்டாக இருந்திருக்காதா, அவளும் எவ்வளோ அலைச்சல் அலைகிறா, பாவம் கொஞ்சம் நேரம் தானே தூங்கட்டும்னு இங்கே நான் அமிர்தா கிட்ட சொல்லி கிளப்பவும் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே காஃபி எடுத்துகிட்டு வந்து குடிக்கிறாங்க. சரி நான் இனியாவை போய் பார்த்துட்டு வரேன், இனியாவை கொண்டு காஃபி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு மேலே மாடிக்கு போகிறாங்க. இனியாவை காணும். இனியாவை போய் அந்த கதவை தட்டுறாங்க, அங்கேயும் காணும். எங்கே இனியா, இனியா எங்கேயுமே இல்லையே. சரின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. கீழே வந்து இனியா இங்கே வந்தாலம்மாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையம்மா, நீ தானே குளிச்சுட்டு இருப்பான்னு சொன்னேன்னு சொல்ல, இல்லைம்மாம்மா பாத்ரூமில் பார்த்துட்டு அவளை காணுமே எங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தாம்மா எங்கேயாவது இருப்பான், மேலே மொட்டை மாடியில் போய் பார்த்தியான்னு கேட்குறாங்க. இதோ பார்த்துட்டு வரேன்னு சொல்லி மேலே மொட்டை மாடியிலேருந்து வீடு ஃபுல்லாகவே தேடுறாங்க. இனியாவை காணும். இனியாவை காணும்னு ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. அதுக்கு பிறகு தான் தாத்தா பாட்டின்னு எல்லாருமே பதட்டமாகறாங்க. இனியா எங்கே போயிருப்பா, இனியா எங்கேயுமே போயிருக்க மாட்டா, ஒரு ஃபோன் பண்ணி பாருன்னு சொல்ல ஃபோனு பண்ணுறாங்க. ஃபோன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஃபோன் போகலம்மாம்மா, சுவிட்ச் ஆஃப்னு வருது, எனக்கு என்னமோ பதட்டமாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. சரி இனி எதுக்கும் ஒரு தடவை ரூமை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. எழில் செல்லின்னு சொல்லிட்டு 2 பேருமே தேடுறாங்க. அப்போ தான் அங்கே ரூமில் ஒரு லெட்டர் இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் தாத்தா பாட்டிகிட்ட நின்று படித்து பார்த்துட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கள் பாக்கியா இனியா இப்படியா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாலே நினச்சிட்டு எல்லாருமே கண்கலங்கி நிற்கிறாங்க. தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கு இனியான்னு சொல்லி எங்கள் செழியன் எழில் 2 பேருமே பேச, இப்போ எங்கன்னு போய் தர்றது, நைட் டைமில் கிளம்பி போயிருப்பான், அதுவும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு, இந்த அடுத்த ராத்திரில் எங்கே போய் எங்கே சிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியலையேன்னு எங்கள் பாட்டி புலம்ப அழுகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இரு ஈஸ்வரி, நம்ம பேத்திக்கு எதுவும் நடந்திருக்காது, கண்டிப்பாக அவள் இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் போயிருக்கணும், அவள் ஃப்ரெண்ட்ஸ் வீடு அப்படி இப்படின்னு அவள் எங்கெல்லாம் போவாளோ அங்கெல்லாம் போய் தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. தாத்தா வந்துட்டு நீங்கள் இருங்க மாமா, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எழில் செழியன் பாக்கியான்னு சொல்லி எல்லாருமே கிளம்பி போகிறாங்க இனியாவை தேடி. எங்கே எல்லாரும் இவ்வளோ பதட்டமாக போகிறாங்கன்னு வெளியில் வந்த கோபி பார்த்துட்டு, என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ அழுதுட்டு பாக்கியா எங்கே ஓடுறான் அப்படின்றத தெரியலையா, அம்மாவுக்கு அப்பாவுக்குள்ள எதுவும் உடம்புக்குள்ள முடியலையா அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்து ராதிகாட்ட சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் கோபி, திரும்ப திரும்ப அந்த வீட்டு வாசலில் போய் நிற்காதீங்க, அப்புறம் பிரச்சனை உங்களுக்கு தான் வரும், நான் சொல்கிறத மட்டும் கேளுங்கன்னு சொல்ல, இல்லை இப்போ மட்டும் போயிட்டு வந்துடுறேன், என்னாச்சு என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு அங்கே நேராக கோபியும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டு வாசலுக்கு போய் நிற்கிறாங்க. அங்கன்னு பார்த்தா எங்கள் தாத்தா பாட்டி 2 பேருமே கலங்கி போய் நிற்க, என்னாச்சுமா என்னாச்சு, எதுக்கு அழுகுறீங்க, எதுவும் உடம்புக்கு முடியலைன்னு சொல்லி ரொம்ப பதட்டத்தோடு ஓடுறாங்க. ஆனால் எங்கள் தாத்தாவும் பேசலை பாட்டியும் பேசலை. இப்போ நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி தாத்தா திட்டுறாங்க. இல்லை, இங்கே பாக்கியம் அழுதுகிட்டு போனதை பார்த்தேன், அதான் அம்மாவுக்குள்ளே எதுவும் உடம்புக்கு முடியலையேன்னு நினச்சிட்டு தான் வந்தேன்னு சொல்ல, உங்கள் அம்மாக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கா, முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு,
இங்கே எதுக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்கப்பா, எனக்கு வேற ரொம்ப பதட்டமாக இருக்குது. இனியா, இனியா வாடா, என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க இனியாவை கூப்பிட்டு. ஆனால் இனியா வரவே இல்லை. ஆமாம், இனியா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே செல்வி அப்புறம் ஜெனி அமிர்தான்னு எல்லாமே அமைதியாக நிற்க, என்ன ஜெனிமா, இனியா எங்க, இனியாவை கூப்பிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்டில் எதுவும் பிரச்சனையா, இனியாவை வச்சு எதுவும் பிரச்சனை நடந்ததா இந்த வீட்டில் அப்படின்னு கேட்க, அது வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கு பிறகு செல்வி தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கோபி ஆடி போய் நிற்கிறாங்க. நான் அப்போவே சொன்னேன், என் பொண்ணை ஏன் கூட கூட்டிகிட்டு போயிருந்தாலாவது அவன் நிம்மதியாவது இறந்திருப்பா. இந்த வீட்டில் நீங்கள் அவளை கண்டிக்கிறேன்னு சொல்லி அடிச்சிருப்பீங்க. இந்த பாக்கியாவால் தான் இப்போ என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா. இப்போ எங்கன்னு போய் அவளை தேடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பயத்தோட வெளியில் ஓடி வராங்க கோபி. வெளியில் ஓடி வர கோபி ராதிகாட்ட சொல்கிறாங்க, ராதிகா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ராதிகா அப்படின்னு சொல்ல, என்னைக்கு தான் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு உங்களுக்கு, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இனியாவை காணுமா, இனியா ஏதோ லெட்டர் எழுதி வச்சுட்டு நைட்டோட நைட்டாக வீட்டை விட்டு போயிட்டாலாம். அவளை காணும்னு சொல்லி தான் வீட்டில் இருக்க எல்லாருமே தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாம் இந்த பாக்கியாவால தான். பாக்கியா மட்டும் சும்மா இறந்திருந்தா எதுக்காக இனியா இங்கேருந்து கிளம்பணும்? அவள் ஒழுங்காக கவனிச்சிக்காம போய் தான் இப்போ இனியா எங்கேயோ வீட்டை விட்டு போயிட்டான். அவளை எங்கே போய் தேடுறது, எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கலங்க. இதை கேட்டிங்க ராதிகாவே அதிர்ச்சி ஆகுறாங்க. மம்மி அப்படின்னு சொல்லிட்டு மையும் வந்துட்டு பேச வராங்க. அப்போ ராதிகா வந்துட்டு, சரி வாங்க கோபி, நம்ம வேற எங்கேயாவது தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மையு, நீ வீட்டிலே இருக்கியாம்மா, உள்ள கதவை லாக் பண்ணிவிட்டு பத்திரமா இரு, நாங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்கிறாங்க. சரிங்க மம்மின்னு சொல்லிட்டு மையும் உள்ளே போயிடுறாங்க. அதுக்கு பிறகு ராதிகா கோபி 2 பேரும் இன்னொரு பக்கம் இனியாவை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதே போல் இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் வீடு எங்கெல்லாம் போகாலோ அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு தேடி அலைஞ்சிட்டு நிற்கிறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. இந்த விஷயம் பழனிசாமிக்கும் தெரிஞ்சு வர, என்னாச்சு மேடம், இனியா கிடச்சிட்டாளா அப்படின்னு கேட்க, இல்லைங்க சார், அவளை எங்கே போய் சார் தேடுவேன், இப்போ அவள் எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்ல, கொஞ்சம் பொறுமையாக இருங்க மேடம், அழாதீங்க, எனக்கு தெரிஞ்ச பசங்க மூலமாக நானும் சில இடங்களில் இனியாவை தேட சொல்லி அனுப்பியிருக்கேன், பார்க்கலாம், இனியா பாப்பா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இவங்க எங்கேயோ தான் இருப்பாங்க, கண்டுபிடிச்சிடலாம் மேடம், அழுகாதீங்க அப்படின்னு எங்கள் பழனிசாமியும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்கள் கோபி ராதிகான்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இனியா கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணலாம், பேசாமல் நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு ராதிகா கேட்க, போலீஸ் கம்ப்ளைண்ட்டா அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. அப்புறம் இவ்வளோ தூரம் நம்ம தேடி அலைஞ்சாச்சு, இதுக்கப்புறமும் இனியா கிடைக்கலன்னா பேசாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதான் பெட்ரு, வாங்க கோபி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபியை கூட்டிகிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு எங்கள் கோபி என்ன பண்ணுறாங்கன்னா பாக்கியா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. எதுக்காக பாக்கியா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னு ராதிகா கேட்க, பின்ன அவளால் தான் என் பொண்ணு இப்போ அந்த வீட்டை விட்டு போயிருக்கா. ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டானா அதனால அவளை அடிக்கலாமா, கண்டிக்கலாம், ஆனால் அடிக்கலாமா, இங்கே அவளை மோசமான வார்த்தைகளால் திட்டி காயப்படுத்தியிருக்கா. அதனால தான் இப்போ இந்த இனியா வந்து இந்த மாதிரியான முடிவு எடுத்திருக்கா. இத்தனை வருஷத்தில் இங்கே இனியா இவ்வளோ மாதிரி செஞ்சதே கிடையாது தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக இப்போ அவங்க இருக்கிற நிலைமையில அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களே கோபின்னு ராதிகா கேட்குறாங்க. எது என்னவோ அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, என் பொண்ணை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுக்கணும், ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ எங்கள் காரணம் பாக்கியா தானே சொல்லியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் கோபியும். இப்போ பாக்கியா மேலே கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொல்லி போலீஸ் வேறு இன்னொரு பக்கம் இங்கே பாக்கியாவை தேடுறாங்க. ஏன்னா பாக்கியா தன்னுடைய மகளை தேடி அலைஞ்சிட்டு இருக்க நேரத்தில் போலீஸ் பாக்கியாவை தேட இது எழில் செழின் 2 பேருக்குமே தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சதுக்கு பிறகு இங்கே தன்னுடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்லி இங்கே பாக்கியா வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. எனக்கு தெரியும் அவர் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே பார்ப்பாரு, எனக்கு தெரியும், பொண்ணை தேட வேண்டியதை விட்டுட்டு இதுதான் என்னை பழி வாங்குறதுக்கான நேரம் நினச்சி இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்வாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு எங்கள் பாக்கியா சொல்கிறாங்க. இப்போ என்னம்மா பண்ணுறதுன்னு சொல்ல, இப்போ அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை விட என் பொண்ணு இனியா தாண்டா எனக்கு முக்கியம், முதல்ல அவளை தேடுவோம், அதுக்கப்புறம் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பற்றியும் போலீஸை பற்றியும் யோசிச்சுக்கலான்னு சொல்ல, சரிம்மான்னு சொல்லிட்டு 3 பேருமே இனியாவை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அவள் செல்ஃபோன் கையில் தானமா வச்சுருப்பான்னு சொல்ல, அவள் செல்ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது, ஆனால் அதை வச்சு எப்படா சிக்னலை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நேராக பார்த்து ஜெனி வந்துட்டு, ஜெனி எனக்கு ஃபோன் பண்ணேன், இங்கே பாரு செலியா, எனக்கு என்னோட டேடி மூலமாக இந்த பிரச்சனையை நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஜெனி அப்படின்னு சொல்ல, இங்கே இனியாவோட செல்ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கேன், அதை எப்படியாவது ட்ரேஸ் பண்ணி எங்கே இருக்கான்றதை கண்டுபிடிச்சிடலாம், எதுக்கும் பயப்பட வேணான்னு ஆண்டிக்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்ச நேரத்தில் எப்படியோ சிக்னல் கிடச்சிரும், நான் அதை உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன், பிறகு இனியா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி நீங்கள் போயிடலான்னு சொல்கிறாங்க. சரி ஜெனி, கொஞ்சம் சீக்கிரமானு சொல்லிட்டு இங்கே ஃபோனை கட் பண்ணிவிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. பாக்கியாவுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துடுது, எப்படியாவது இனியா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி அவங்க யோசனையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் அங்கே இருக்கிற கோபியும் வந்துட்டு ராதிகாவை கூட்டிகிட்டு அலைஞ்சிட்டே இருக்காங்க. சரி ராதிகா, மயூ தனியாக இருப்பான், நீ போய் வீட்டில் இரு, நான் இப்போது இனியாவை தேடி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி கோபின்னு இங்கே வந்து ராதிகாவும் வீட்டுக்கு போகிறாங்க. மம்மி என்னாச்சு, இனியாக்கா கிடச்சிட்டாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அது இன்னும் இல்லை மயோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க.
பாட்டி வந்திருக்காங்க மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க மையவும். பாட்டியா? எப்போ வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ போய் கிளம்பி கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு இங்கே பாட்டி வந்துட்டாங்க மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி என்னாச்சு அப்படின்ற மாதிரி உள்ளேருந்து ஓடி வராங்க இங்கே வந்துட்டு மையோட பாட்டி. அது வந்துமா அப்படின்னு சொல்ல இங்கே மையோ எல்லா விஷயத்தையும் சொன்னான். ஆமாம், அந்த பொண்ணு எங்கே கிடச்சிட்டாலா இல்லையான்னு இங்கே வந்து கமலா கேட்குறாங்க. இல்லைம்மா, இன்னும் கிடைக்கல, அதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம்மா, போலீஸ் கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்தாச்சு, அதுவும் பாக்கியா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காருன்னு சொல்ல, நம்ம நினச்சது நடந்துகிட்டே இருக்கு போலேன்னு கமலாவும் நினச்சிட்டு இருக்காங்க. சரி, என்ன திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் கூட இல்லாமல் வந்துட்டு அப்படின்னு சொல்ல, ஃபோன் பண்ணிட்டு வர மாதிரி இருந்தால் நீ என்ன கூப்பிடுவியா வீட்டுக்கு? என்னால் உனக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி தானே இந்த வீட்டிலேருந்து என்னை வெளியில் அனுப்பிவிட்டேன். இப்போ என்னால் என் பேத்தியை பார்க்காம இருக்க முடியல, ஏன் உன்னையும் பார்க்காம இருக்க முடியல, அதான் வந்து பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன்னு இங்கே கமலா சொல்கிறாங்க. சரி உள்ள வாமான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பேசிகிட்டு இருக்காங்க. மையும் நீ போய் படுமான்னு சொல்லிட்டு மையோவையும் படுக்க வச்சிடறாங்க. இங்கே வெளியில் போன கோபி ஒரு பக்கம் இனியாவை தேட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால போலீஸ் இன்னொரு பக்கம் பாக்கியாவை தேட இங்கே பாக்கியாவும் இனியாவை தேடி சுற்றிட்டு இருக்காங்க. அதே போல் அங்கே பழனிசாமியும் தன்னுடைய ஆட்கள் மூலமாக சுத்த இங்கே சென்னை தன்னுடைய அப்பா மூலமாக ஃபோன் நம்பர் ட்ரேஸ் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமாக இப்போ வந்துட்டு இங்கே இனியா எங்கே இருக்கான்றதை சீக்கிரமாக கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கான முயற்சியிலையும் இறங்கியிருக்காங்க. அதுக்கேற்றது போல் அவங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைக்குது. அதை உடனே இங்கே செல்லியனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறாங்க. இந்த இடத்துல தான் சிக்னல் காட்டுது, ஒருவேளை இனி அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது, பேசாமல் நீங்கள் அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இங்கே எழிலும் வந்துட்டு வண்டியா நேராக அங்கே கொண்டு போகிறாங்க. அதே நேரம் பழனிசாமிக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல, சரிங்க மேடம், அந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இங்கே பழனிசாமியும் ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே வந்துட்டு பாக்யாவை பற்றியும் பாக்யாவோட பொண்ணு அதான் இனியாவை பற்றியும் போலீஸ் வந்துட்டு இன்னொரு பக்கம் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே கோபி இன்னொரு பக்கம் வேற தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஆளுக்கு ஒரு பாதையில் தேடிக்கிட்டு இருக்க இங்கே பழனிசாமி வரேன்னு சொன்னவரை இன்னும் காணுமேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு இங்கே பாக்யா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா, என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, இல்லைடா சாரும் வரேன்னு சொன்னார்னு சொல்ல, அவர் வருவார்மா, நீ வா நம்ம போய் உள்ளே பார்க்கலான்னு சொல்கிறாங்க. என்னடா இந்த இடம் ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது, இந்த இடத்துல எப்படி இனியா இருப்பான், அதுவும் ஃபோன் சிக்னல் இங்கே காட்டுறதா வேற ஜெனி சொல்கிறா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ வாமா முதல்ல என்ன நடக்குதுன்னு போய் உள்ளே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே உள்ளே போகிறாங்க. நிறைய ஆட்கள் அங்கே வந்துட்டு இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமாக இருக்குடான்னு இங்கே வந்துட்டு பாக்கியா சொல்ல, கண்டிப்பாக இனியா இங்கே தாம்மா இருக்கணும், இனியாவை இவங்க தான் ஏதாவது பண்ணியிருந்திருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப பதட்டத்தோடு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் இனியாவை ஒரு சேரில் உட்கார வச்சு கட்டி உட்கார வச்சுருக்காங்க. இனியாவும் ரொம்பவே அழுதுட்டு இருந்துகிட்ருக்காங்க. இங்கே தன்னுடைய அம்மாவை பார்த்த உடனேயே மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் அங்கே சுற்றி இருந்த ஆட்கள் எல்லாம் கவனிக்க, ஏய் இவனுங்க எப்படி இங்கே வந்தானுங்கன்ற மாதிரி இங்கே அவங்களுக்கு எப்படி கண்டுபிடிச்சி வந்தானுங்கன்ற மாதிரியே புரியலை. அதுக்கு பிறகு எழில் சொல்லின்னு 2 பேருமே எல்லாரையும் ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் இனியாவை இடத்துல இருந்து காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. இனியாவை பார்த்துட்டு அவங்க அம்மா பாக்கியாவும் அழுக, இனியாவும் என்னை மன்னிச்சிருமா, நான் ஏதோ செய்ய போய் நான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், திரும்ப திரும்ப நான் இருந்து உங்களுக்கு கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறேன்ல, பேசாம இல்லாமலே போயிடவாமா அப்படின்னு சொல்ல, வாயை மூடி இனியா, இதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா, நீ நல்லா இருக்கணும், நல்லா படித்து நல்ல நிலமையில வரணும்னு சொல்லி தானே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் இது தெரியாமல் நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, உனக்கு அந்த வீட்டில் என்னடி குறைச்ச, திரும்ப திரும்ப எதுக்குடி இந்த மாதிரி தப்பை பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்ல, அம்மா இந்த இடத்துல வச்சு நம்ம எதுவும் பேச வேணாம், முதல்ல இனியாவை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. சரி பழனிசாமி சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிவிட, அப்புறம் நம்ம போனதுக்கப்புறம் அவர் இங்கே வந்துட போகிறாருன்னு சொல்ல, இங்கே உடனே பழனிசாமி சாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க விஷயத்த சொல்லிவிட்டு. உடனே அவரும் ரொம்ப சந்தோஷம் மேடம், உங்களுக்கு ஒரு இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும், நீங்களே கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு லொக்கேஷன் அனுப்புகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு லொக்கேஷன் அனுப்பின இடத்துக்கு நேராக போனால் அது போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது. என்ன இதுக்காக இங்கே வர சொல்லியிருக்காரு, சரி நம்ம மேலே வேற அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, இப்போ இனியாவையும் கண்டுபிடிச்சாச்சு, பேசாமல் அவங்கக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தி என் மேலே எந்த தப்பும் இல்லைன்றதை நிரூபிச்சுட்டு நம்ம இனியாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகலான்ற ஒரு எண்ணத்தோட பாக்கியாவும் வராங்க. உள்ளே வராங்க பாக்கியா. அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் பழனிசாமி சார் இருக்க, என்ன சார் எதுக்காக அவசரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க மேடம், நீங்கள் அனுப்பின லொக்கேஷனை நானும் பார்த்தேன், நானும் அந்த இடத்துக்கு வரத்துக்காக தான் கிளம்பிட்டு இருந்தேன் மேடம், ஆனால் எழில் தம்பி சரியான நேரத்தில் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, அதனால தான் நானும் சரி இனியாவை கண்டுபிடிச்சாச்சு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம் சார், ஆனால் இனியாவை கடத்தினது யாருன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னதுனால தான் என்னால் வர முடியலை மேடம்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, இனியாவை யார் கடத்தினாங்கன்னதை நான் இங்கே தான் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி தான் நான் பழனிசாமி சார்ட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சார், யார் பண்ண வேலை இது அப்படின்னு சொல்ல, அதோ உள்ளே இருக்காங்க, நீங்களே போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே ராதிகா
ராதிகாவோட அம்மா கமலாவும் நின்றுட்டு இருக்காங்க. என்ன சார் சொல்கிறீங்க இவங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே நீங்கள் கோபிக்கு கால் பண்ணீங்க வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு செழியன் தான் தன்னுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி அடித்து ஓடி வராங்க. ஓடி வந்தால் இங்கே வெளியில் நிற்கிற பாக்கியாவை பார்த்து, உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, நீ இனிமேல் உள்ளே தான் இருக்க போகிற, நீ பண்ண வேலையால் தான் இப்போ என் பொண்ணு வெளியில் போய் யார்கிட்டயோ வச்சுக்கி சின்ன பின்னமாக இருந்தா பரவாயில்ல, ஆனால் சரியான நேரத்தில் செனி மூலமாவது என் பொண்ணு சீக்கிரமாக என்கிட்ட வந்து சேர்ந்தா, இனிமேல் என் பொண்ணு உன் கூட இருக்கவே மாட்டான், நான் தான் அவளை கூட்டிகிட்டு போக போகிறேன்னு இங்கே வந்துட்டு கோபி கத்த. ஆமாம் சார், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் பொண்ணை உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிற நீ, என்ன இனியா என்ன பேசிக்கிட்டு இருக்காவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை கடத்தினது யாருன்னு உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா நீங்களே ரொம்ப அதிர்ச்சி ஆவாங்க, உள்ளே போய் பாருங்க டாடின்னு சொல்கிறாங்க. யார் அப்படி, யார் உன்னைய கடத்தினது, அவங்களையும் பிடிச்சாச்சா அப்படின்னு கேட்க, நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் சார்னு இங்கே கோபியை பார்த்து பழனிசாமி சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே ராதிகாவும் அவங்க அம்மா கமலாவும் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன ராதிகா, எதுக்காக நீங்கள் வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்ல, ஓ வாங்க சார், இங்கே பொண்ணை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, ஆனால் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ உங்கள் முதல் மனைவியை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களான்னு போலீஸ் ஸ்டேஷனில் கேள்வி கேட்குறாங்க. என்ன நடக்குதுங்க, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க கோபி. அதுக்கு பிறகு இங்கே பழனிசாமி தான் வந்து சொல்கிறாங்க, இங்கே இனியாவை தேட சொல்லி என்னுடைய ஆட்கள் மூலமாக நானும் வந்துட்டு ஆட்கள் அனுப்பியிருந்தேன். அப்போ தான் தெரிய வந்தது இனியா கடத்தப்பட்ட விஷயமே. ஆனால் அதுக்குள்ளே இங்கே மேடம்க்கு வந்துட்டு இங்கே செனி மூலமாக அவங்க அப்பா மூலமாக ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் கடத்தினது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதை நான் தான் கண்டுபிடிச்சேன். இங்கே இனியா வீட்டை விட்டு கிளம்புனதும் தெரியும். அதை பார்த்துக்கிட்டு இருந்த ராதிகாவுக்கும் இவங்க வந்து அவங்க அம்மா மூலமாகவும் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க. இதில் 2 பேருமே சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல, என்ன ராதிகா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அப்போது நீ வேணும்னே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என் கூட தேடுற மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தியான்னு ராதிகாவை கேட்க, ஆமாம் கோபி அப்படின்னு ரொம்ப சத்தம் போடுறாங்க. எப்போ பார்த்தாலும் ஏன் பொண்ணு ஏன் பொண்ணு ஏன் குடும்பம்னு சொல்லி அந்த குடும்பத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்களே தவிர என்னை பற்றியோ மையோவை பற்றியோ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க. ஏன் கோபி இப்படி இருக்கீங்க, உங்களால் தான் நான் இப்போ இப்படிப்பட்ட சிக்கலில் மாட்டிட்டேன். நீங்கள் மட்டும் என்கிட்ட சரியாக இருந்திருந்தீங்கன்னா நான் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இதில் எப்படி உங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க. இனி அங்கேருந்து கிளம்பி போகும்போது அம்மா வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க என்னைய பார்க்குறதுக்காக, மையுவை பார்க்குறதுக்காக. அப்போ தான் இனியா போகிறதையும் கவனிச்சோம். இதை கேட்டு எங்கள் கோபி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் பல்லாருன்னு ஒரு அறையும் விடுறாங்க எங்கள் ராதிகாவுக்கு. ஏன் முன்னாடியே என் பொண்ணை அடிப்பீங்களான்னு சொல்லி கேட்க, என் பொண்ணை கடத்தி வச்சிருந்தது மட்டும் இல்லாமல் இங்கே என்னை எங்கெங்கேயோ அலைய விட்டுருக்கீங்க, இது உங்களுக்கு தப்பாக தெரியல, உங்கள் பொண்ணை அடித்தது உங்களுக்கு தப்பாக தெரியுதான்னு கோபி பயங்கரமாக கோவப்படுறாங்க கமலா மேலேயும் ராதிகா மேலேயும். இங்கே பாருங்கள் கோபி அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உன்னை என்னமோ நினச்சேன் ராதிகா, ஆனால் நீ இப்படி செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல, நான் பட்ட அதே வலி வேதனையும் குடும்பமும் படணும்னு நினச்சேன், அதனால தான் இப்படி செஞ்சேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கமலாவும் உடனே சொல்கிறாங்க, என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் அந்த வாழ்க்கையும் இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லையே, அதுவும் உங்களால் தான் கோபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியை திட்டுறாங்க கண்ணா பின்னான்னு. அப்போ தான் அங்கே இருக்க போலீஸ், உங்கள் குடும்ப பிரச்சனையை வெளியில் போய் பார்த்துக்கோங்க, இப்போது இவங்க 2 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டாச்சு, இதுக்கப்புறம் கோர்ட்டில் தான் கொண்டு போய் நிறுத்தணும்னு சொல்ல, ராதிகா சொல்கிறாங்க, எல்லாம் உன் பேச்சை கேட்டுதாம்மா, நானே இனியாவை அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காப்பாற்றினேன், அதுக்கான பதிலடியையும் உங்கள் பாக்கியாட்ட கொடுத்துட்டுன்னு சொன்னேன், ஆனால் அதை பற்றி நீ இன்னமும் கேர் பண்ணிக்காம நீ சொன்ன விஷயத்துக்கு தலையாட்டி நானும் கூட இருந்து நின்ன பாரு, என்னைய சொல்லணும், இப்போ வரைக்கும் என் வாழ்க்கை உன்னால தான்மா கெட்டு போயிட்டே இருக்கு, என் வாழ்க்கையில் நீ வராமல் இருந்திருந்தாலே நான் கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன், திரும்ப திரும்ப என்னோடய வாழ்க்கைக்குள்ளே வந்து என் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிட்டே இருக்கம்மா, அன்றைக்கி இனியா போனப்போ நான் தடுத்து நிறுத்திருந்திருக்கலாம், அவளை வீட்டுக்கு அனுப்பியிருந்திருக்கலாம், ஆனால் அதை விட்டுட்டு அவளை கடத்தி வச்சு பிளாக்மெயில் பண்ணணும்னு நீ நினச்சத மாதிரி சாதிக்கணும்னு நினச்சல, இப்போ அதே போல் நடந்துச்சு, ஆனால் கடைசியில் என்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்க பாருன்னு தன்னுடைய அம்மா மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க எங்கள் ராதிகா. ஆனால் எங்கள் ராதிகாவையும் அவங்க அம்மாவையும் திட்டிட்டு பயங்கரமான ஒரு கோவத்தில் வெளியில் வராங்க கோபி. இப்போ சொல்லுங்க, என் பொண்ணு யார் கூட இருந்தால் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் கூடவா இல்லை ஏன் கூடவா, உங்களால் தான் என் பொண்ணுக்கு பெரிய ஆபத்தே காத்துக்கிட்டு இருக்கு, இப்போனாலும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி எங்கள் பாக்கியா வெளுன்னு வெளுத்து வாங்குறாங்க கோபியை. அதே நேரம் இனியாவும் திட்டிட்டு இனியாவையும் கூட்டிக்கிட்டு அங்கேருந்து பாக்கியாவும் எழில் செழியன்னு எல்லாருமே கிளம்ப எங்கள் கோபி என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. வீட்டில் மயு வேற இருக்கா, இப்போ ராதிகாவை எப்படியாவது வெளியில் கொண்டு போகணும், இல்லைன்னா மயு ஏங்கி போயிடுவான்.
கண்டிப்பா அவங்க அம்மாவால தான் இவ்வளோ பெரிய தப்ப அவ பண்ணியிருந்திருக்கணும். அதுக்கான தண்டனைய அவங்க அம்மா தானே அனுபவிக்கணும். இங்க ராதிகாவையாவது எப்படியாவது வெளியில கொண்டு வந்துரலாம். வெளியில கொண்டு வந்ததுக்கப்புறம் ராதிகா கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கலாம்னு நெனச்சுட்டு கோபி நின்னுட்டே இருக்காங்க. அங்க ராதிகா வேற பயங்கர கோவத்துல தன்னுடைய அம்மா மேல இருந்துகிட்டு இருக்காங்க. "நீ சொன்னதுனால நான் செய்ய போய் இவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே" நெனச்சுட்டு அங்க ராதிகாவும் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ராதிகாவ பத்தியும், ராதிகாவோட அம்மாவ பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்கிட்ட கோபி, இதுக்கப்புறம் ராதிகா கூட வாழலாமா, வேணாமா அப்படின்றத பத்தியும் முடிவெடுக்க போறாங்க.